ஹலோ ஆல், வெல்கம் டு கேன்வா சீரீஸ். இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பேஜோட ஹைலைட் கவர் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு நியூ டிசைன் ஷீட் ஓபன் பண்ணணும். அதுக்கு ஹோம் பேஜ் போயிட்டு கிரியேட் டிசைன் ஷீட் கொடுங்க. இங்க சர்ச் பார்ல இன்ஸ்டாகிராம் ஹைலைட் கவர்னு டைப் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஹைலைட் கவர்னு இதுல அப்பியர் ஆகும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1080 into 1920 பிக்சல். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ டிசைன் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் பேஜை ரேண்டம் பர்சன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு விசிபிளா இருக்க போறது உங்களோட ஹைலைட் கவர் பேஜஸ் தான். அதனால ஹைலைட் கவர் பேஜை ப்ரொஃபஷனலாகவும் அட்ராக்டிவாகவும் வைக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த இன்ஸ்டாகிராம் ஹைலைட் கவர் பேஜோட டிசைன் கேன்வாலேயே இது ரொம்ப ஈஸியா சேம் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த இன்ஸ்டா பேஜோட ஹைலைட் கவர் பேஜுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த இன்ஸ்டா பேஜோட ஹைலைட் கவர் டிசைன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர் டிசைன் இல்லாம ரேண்டமா வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கும். நம்ம இப்ப இதுக்கான கவர் பேஜ் டிசைன் பண்ணிட்டு பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேஜோட ஹைலைட் கவர்ல பிடிஎஸ், செலிப்ரேஷன், ட்ரெண்ட், டிராவல், ஃபெஸ்டிவல்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் எலமெண்ட்ஸ் போயிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்கொயர் எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். உங்க இன்ஸ்டா பேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் ஷேட் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அந்த கலர் சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் லுக் நல்லா இருக்கும். பிகாஸ் உங்க கவர் பேஜோட டிசைன்ல பேக்ரவுண்ட் கலர் தான் வந்து ஹைலைட்டா தெரிய போகுது. பேக்ரவுண்ட் கலர் பேஸ் பண்ணி தான் நீங்க கொடுக்குற பிக்சர்ஸும் ஹைலைட்டா தெரியும். அதனால இந்த டிசைன்ல பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப முக்கியம். உங்க பேஜோட தீம் என்ன, நீஷ் என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல சாலிட் கலரா இருக்கலாம், இல்ல கிரேடியன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்சர் அந்த மாதிரி எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நான் இப்ப ஜஸ்ட் ரேண்டமா ஒரு கலர் சூஸ் பண்றேன். இப்ப நம்ம பார்த்த இன்ஸ்டா பேஜ்ல டிராவல், செலிப்ரேஷன், ட்ரெண்ட், பிடிஎஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டிராவலுக்கு நம்ம பிக்சர் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எலிமெண்ட்ல போயிட்டு டிராவல்னு டைப் பண்ணலாம். ஸோ இதுல கிராஃபிக்ஸ்ல போயிட்டு சிஆல் கொடுங்க. ஸோ இதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மைல்டு பேக்ரவுண்ட் கலருக்கும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக காட்டும். இந்த பிக்சர் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக எலிமெண்ட்ல போயிட்டு சர்க்கிள்னு டைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளோட கவர் பேஜில் சர்க்கிள் ஷேப்ல தான் நம்ம பிக்சர் தெரிய போகுது. ஸோ சர்க்கிளை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஒரு சைஸ்ல நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள பிக்சர்ஸ் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிளோட கலரையும் ஒயிட் ஆர் நம்ம சூஸ் பண்ண பேக்ரவுண்ட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொசிஷன்ல போயிட்டு பிக்சரை மேலே எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இதை வந்து ஷேர் கொடுத்து டவுன்லோட்ல போயிட்டு பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்டா பேஜோட டிராவல்கான கவர் பேஜ் பாருங்க, அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு கவர் பேஜோட டிசைன் முடிச்சிட்டீங்கன்னா அதைவே டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் இமேஜ் மட்டும் நீங்க மாத்திக்கலாம். இல்ல எனக்கு ஒவ்வொரு கவர் பேஜோட டிசைன்லயும் பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஆர் ஸ்டைல்ஸ் மாத்த போறேன் அப்படின்னா நீங்க நியூவா தான் பண்ற மாதிரி இருக்கும். இது டோட்டலி உங்களோட விஷ் தான். இப்ப நான் சேம் கலர் வைக்க போறனால ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிட்டு இமேஜ் மட்டும் மாத்த போறேன். கேன்வால இருந்து உங்க ஹைலைட் கவர் பேஜோட டிசைனை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த இன்ஸ்டா கவர் பேஜோட டிசைன் மாத்தணுமோ அந்த இன்ஸ்டாவோட ப்ரொஃபைல் பேஜுக்கு போய்க்கோங்க. இப்போ நான் ட்ரெண்ட் மாத்தணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இங்க சைட்ல இருக்க மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஹைலைட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உள்ள போயிட்டு எடிட் கவர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க அப்லோட் இமேஜஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு நான் ட்ரெண்டோட பிக்சரை கொடுத்து டன் கொடுத்தோன்னே அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ ஹைலைட் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆஃப்டர் லுக் கிடைக்கும் உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பேஜுக்கு. ரேண்டமா இருந்த பிக்சர்ஸை விட இப்ப ஆர்கனைஸ்டா அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பேஜோட லுக்கே வந்து ரொம்ப நீட்டா ப்ரொஃபஷனலா இருக்கு. இந்த மாதிரி நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் தான் தரணும்னு இல்ல லெட்டர்ஸ் தான் தரணும்னு இல்ல,
பட் கவர் பேஜ் டிசைன் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மினிமலாக சட்டிலாக இருந்தால் தான் அதோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் தரோம். இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.